வாழ்க வளம். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க இன்றைக்கு வளமுடன். நம் அ இன்றைக்கு நமக்கு பஞ்சபூத நவக்கிரக தவத்தை மகரிஷியின் குரலில் நடத்திக் கொடுத்த பேராசிரியர் புவனா அம்மா, நகுலேஷ் ஐயா இருவருக்கும் மற்றும் இந்த இணையத்தில் இணைந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், வேதாத்திரிய உறவுகளுக்கும், நம்மை பின்புலத்தில் இயக்கிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மற்றும் நார்வே மன்ற பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இனிய காலை மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு நாம இன்னைக்கு சிந்திக்கலாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்னைக்கு நாம அகத்தவ பேரு அப்படிங்கிற தலைப்புல மகரிஷியோட தத்துவங்களை கொஞ்ச நேரம் சிந்திக்கலாம். உன்னிலே நான் அடங்க, என்னுள்ளே நீ விளங்க, உனது தன்மை மிளிர, எனது உள்ளம் தூய்மை பெற்றேன். இன்னும் வேறு என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதை முழுமை அப்படின்னு மகரிஷி தன்னோட கவியில கொடுத்திருக்காங்க. இந்த கவியில நான் அதுவானால் அதனோட தன்மைகள் எல்லாமே எனக்குள்ள தூய்மையாயிடுவேன். இதுக்கு மேல வேற என்ன பேரு எனக்கு கிடைக்கணும்? மனித பிறவி முழுமை அடைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி சொல்றாங்க. இப்ப அகத்தவ பேருங்கும்போது அகத்தவம் பிளஸ் பேரு. இது அகத்தவம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். நாம தினம் தினம் பண்ணக்கூடிய தவம். பேருன்னு சொல்றது நமக்கு கிடைக்கக்கூடிய, அதுக்கப்புறம் பெறக்கூடியது. இந்த மாதிரிலாம் நம்ம பேருங்கிறதுக்கு சொல்லலாம். இப்ப தினந்தோறும் நம்ம பண்ணக்கூடிய அந்த அகத்தவத்தால நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களையும், நன்மைகளையும் பத்தி தான் நாம இன்னைக்கு சிந்திக்க போறோம். திருவள்ளுவர் திருக்குறள்ல ஒரு குறள் சொல்லியிருப்பாரு. "அருளில்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை" அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. பொருள் இல்லாம இந்த உலகத்துல நாம வாழ முடியாது. அதுபோல வாழும் காலத்துல இறைவனோட அருள் நமக்கு வேணும். இல்லன்னா வாழ்க்கை சுமையாகிடும். இத குமரகுரு சுவாமிகள் எப்படி சொல்றாரு அப்படின்னா, "இளைய முதுதவம் மாற்றதும் நோற்றென்று உனையென்று கண்பாடு மூழே விழிநின்று வாழ்நாள் வரம்புடைமை காண்பாரே காண்பாரும் தாழாமே நோற்பார் தவம்னு" சொல்றாரு. அதாவது நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஆலய வழிபாட்டுக்கும், தவத்துக்கும், மந்திரங்கள உச்சரிப்பதுக்கும் நெறைய வாழ்நாள் இருக்கு அப்படின்னு நினைச்சு இறை உணர்வு பெறாம இருக்காங்க. ஆனா நாம வாழக்கூடிய காலம் எவ்வளவு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நம்ம எல்லாரும் ரிட்டர்ன் டிக்கெட்டோட தான் வந்திருக்கோம். இளமையில நம்ம வாழ்நாள் நீண்டிருக்குன்னு நினைச்சு வயசான காலத்துல இதெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தா அதுக்குள்ள நம்மளோட ஆயுள் முடிஞ்சிடும். ஏன்னா இந்த உலகம்ங்கிறது நிலையானது இல்ல. அப்படி இருக்கும்போது நல்ல செயல்களை இன்னைக்கே துவங்கணும். பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைச்சா நமக்கு கிடைக்கிற நல்ல விஷயம் கிடைக்காம போயிடும். அதனால இறை வழிபாடு செய்யறதும், தவம் பண்றதும் காலம் கடந்து பண்ணினா, அதனால பயன் இல்ல அப்படின்னு சொல்லி, அதனால தவம் பண்ணுங்க. தட்டி கழிக்காம தவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இத கேட்ட ஒருத்தருக்கு என்னாச்சு அப்படின்னா, தவம் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் அவருக்கு வீட்ல ஒரே பிரச்சனை, சத்தம். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, வீட்ட விட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடத்துக்கு ஒரு மரத்தடிக்கு கீழ உட்கார்ந்து தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி தவம் பண்ணும்போது அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வருது. எல்லாரும் கண்ண மூடி தானே தவம் பண்றாங்க. நாம ஏன் கண்ண தொறந்து தவம் பண்ணக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி, கண்ண தொறந்து தவம் பண்றாரு. அந்த சமயம் என்ன ஆகுதுன்னா, அந்த பக்கமா 4, 5 பொண்ணுங்க தண்ணி எடுக்க குளத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இவர் உடனே கண்ணு பாக்குறதுனால தானே தவம் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு, ஒரு துணியால கண்ண கட்டிக்கிட்டு தவம் பண்றாரு. அடுத்த நாள் கண்ண மூடி தவம் பண்றாரு. அந்த நேரத்துல அதே பெண்கள் வரும்போது கொலுசு சத்தம் கேக்குது. இந்த சத்தம் அ காதுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கே அப்படின்னு நினைச்சு துணியால கண்ணையும், காதையும் சேர்த்து கட்டிட்டு தவம் பண்றாரு. அதுக்கு அடுத்த நாள் என்னன்னா, அதே பெண்கள் வராங்க. அந்த 4, 5 பெண்கள் வரும்போது மல்லிப்பூ வாசனை வருது. அப்ப பெண்கள் தலையில மல்லிப்பூ வச்சுட்டு வராங்க. இந்த வாசனை ரொம்ப தொந்தரவா இருக்கு அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாரு அப்படின்னா, தன்னோட நாசியையும் துணியால சேர்த்து கட்டிட்டு தவம் பண்றாரு. இப்படியே அடுத்த நாள் என்ன பண்றாருன்னா, கண்ணு, காது, மூக்கு இந்த 3யும் கட்டிட்டு தவம் பண்றாரு. இப்ப அவருக்கு என்ன தோணுதுன்னா, இவ்ளோ நேரமாகியும் அந்த பொண்ணுங்க இன்னும் தண்ணி எடுக்க வரலையே என்னாச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. அப்ப இந்த மனத கட்ட என்ன வழி அப்படின்னு யோசிச்சவங்க தான் மகான்கள். தாயுமானவர் ரொம்ப காலமா தவநிலையில உறைஞ்சு போய் படுத்திருக்காரு. அவர் இறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, அவரோட உடலுக்கு தீ வச்சுடுறாங்க.
பாதி வெந்த நிலையில வந்து அவர் எழுந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது, இனிமேல் இந்த உடல் வந்து எதுக்கும் உதவாது. அப்படின்ட்டு என்ன பண்றாரு, மீதி உடலையும் தீ வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவரு அதுல வந்து திரும்ப அந்த தவநிலையில படுத்துடுறாரு. அப்ப அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, "சிங்கத்தின் மேல வந்து சவாரி செய்யலாம். புலியின் வாய கூட கட்டலாம். தணல் மேல் நடக்கலாம், அனல் மேல் இருக்கலாம். ஆனா இப்படியெல்லாம் செய்ய முடியும். ஆனா இந்த மனத கட்டுறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்." அப்படின்னு சொல்றாரு. ஆனா எது வந்து அரிதோ அத தான் வந்து நம்ம செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் மகரிஷி கூடுவாஞ்சேரியில 2 வருஷமா என்ன பண்றாரு அப்படின்னா, மலை மேல உட்கார்ந்து தவம் பண்ணி, "சந்திரன், சூரியன நான் இனம் காணல" அப்படின்னு சொல்லி அவர் அன்னைக்கு தவம் பண்ணி குடுத்த பயிற்சிகள தான் நம்ம எல்லாருமே இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்படி மகான்கள் எல்லாருமே எப்படின்னா, தன்ன கடந்து போயி தவம் பண்ணி இறையருள் பெற்றவங்கள தான் மகான்கள், சித்தர்கள், யோகிகள்னு சொல்றோம். அவங்கள தான் நம்ம வந்து தவசீலர்கள், தவ யோகிகள், தவம் பண்றவங்க அப்படின்லாம் சொல்றோம். அதே மாரி இந்த தவத்துக்கு வந்து உ உ நம்ம ஒரு வார்த்தை வந்து சொல்லிக்கிட்டு இருப்போம். எப்படின்னா, திருமணமாகி ரொம்ப நாளா குழந்தை இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னா, குழந்தை வர வேண்டி அவங்க வந்து ஒரே சிந்தனையோட வேற எந்த நிலையிலயுமே வந்து இல்லாம அந்த ஒண்ண மட்டுமே நெனச்சு அ நெனச்சுட்டு இருப்பாங்க. அப்ப குழந்தை வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்வாங்க அப்படின்னா, "தவமா தவம் இருந்தேன். அதனால இந்த குழந்தை கிடைச்சது." அப்படின்னு அத வந்து சொல்லுவாங்க. அப்படி இப்ப தவத்துக்கு வந்து பல சிறப்புகள் இருக்கும்போது, மனிதனுக்கு மட்டும் ஏன் வந்து தவம் குடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா, ஔவையார் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது. கூன்குருடு செவிடு நீங்கி பிறத்தல் அரிது" அப்படின்னு வரிசையா சொல்லி, ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும், தானமும் தவமும் தான் செய்தல் அரிதுன்னு சொல்றாங்க. அதாவது எப்படின்னா, அரியவற்றுள் அரிது அரியவற்றுள் எல்லாம் அரிது எதுன்னா, தானமும் தவமும் செய்வாராயின், வானவர் நாட வழி திறந்திடுமே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தானம், தவம். தவமும், அறமும் யார் செய்றாங்களோ, அவங்களுக்கு வந்து சொர்க்கம், ஞானம், முக்தி, மோட்சம் இதெல்லாம் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அப்ப இதையே வந்து மாணிக்க வாசகரும் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, மனித பிறவிங்கிறது சாதாரணமா வந்துரல. புல்லாகி, பூடாகி, மண்ணாகி, வழியாகி, ஒளியாகி இப்படி எல்லா பிறப்புலயும் பிறந்து வந்து கடைசியில பிறந்து இளைத்தேன் அப்படின்னு சொல்வாரு. அப்ப அப்பர் என்ன சொல்றாரு அப்படின்னா, "வாய்த்தது நம் தமக்கு ஈதோர் பிறவி மதித்திடுமின்" அப்படின்னு சொல்றாரு. வாய்த்தது அப்படிங்கிறது என்னன்னா, நம்முடைய பதிவுகளால தான் நாம மனித பிறவி எடுத்திருக்கோம். எத்தனையோ உயிரினங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும், அதுக்கு வந்து பேசுற திறனோ, இறைவனை உணரக்கூடிய ஆற்றலையோ வந்து குடுக்கல. அப்ப வந்து நான் மனிதனுக்கு மட்டும் தான் குடுத்திருக்கு. அப்ப தவம் செய்து அந்த இறைநிலைய அடையணும். பிறவா நிலைக்கு போகணும். அப்படிதான் வந்து இததான் வந்து அப்பர் வந்து வாய்த்தது நம்முடைய வாய்த்தது வ நம் தமக்கு ஈதோர் பிறவி அப்படிங்கிறார். அப்ப இந்த பிறவிங்கிற இந்த பிறவா நிலைய வந்து நம்ம அடையணும் அப்படின்னா, அதுக்கு தவம் வேணும் அப்படின்னு இந்த மகான்கள் எல்லாரும் சொல்றாங்க. அப்ப இந்த மகான்கள் சொல்றது போல எத்தனையோ பிறவிகள கடந்து, பல யுகங்கள் கடந்து, இன்னல் பட்டு, இறுதியா இந்த மனித பிறவி வந்து வந்திருக்கு. இத மகரிஷி வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்துல நந்தவனத்துல இறுதியா பூத்த மலர் தான் மனிதன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஓரறிவு ஜீவன்ல ஆரம்பிச்சு 5 அறிவு விலங்குகள் வரைக்கும் இறைநிலையோட படைப்பு வந்து இருந்தாலும், அந்த படைப்புல வந்து ஒரு முழுமைய வந்து இறைநிலையால பார்க்க முடியல. அதனால தான் 6வது அறிவா மனிதன வந்து சிந்தனை திறத்தோட இறைநிலை உருவாக்கி இருக்கு. ஒரு பலாப்பழத்த யானைகிட்ட குடுத்தா என்ன செய்யும்? அந்த பழத்தோட முள்ளு, தோலு எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடும். நாம அது மாரி சாப்பிடுவோமா? அதுல இருக்கிற முள்ளு, தோலு எல்லாத்தையும் எடுத்துட்டு சாப்பிடுவோம். அப்ப அல்லத நீக்கி நல்லத எடுக்கிறது தான் வந்து 6வது அறிவு. இது பலாப்பழத்துக்கு மட்டும் இல்ல. நாம நினைக்கக்கூடிய எண்ணம், சொல், செயல் இது தனக்கும் பிறர்க்கும் எது நல்லது, கெட்டதுன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய அறிவு இதெல்லாமே வந்து நமக்கு இருக்கு. அப்ப எல்லாத்தையும் பகுத்து பார்த்து, அது நாம எங்கிருந்து வந்தோம்? அப்படிங்கிறதெல்லாம் நெனச்சு நம்ம அங்கேயே போய் சேரணும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு குடுக்கப்பட்டிருக்கு. மனிதனா வந்து பிறந்த நமக்கு குடுக்கப்பட்டிருக்கு. அப்ப ஆதியில நாம பார்க்குற ஒரு சிங்கமோ, புலியோ இதுவரைக்கும் எப்படி இருக்குன்னா, அப்படியே தான் இருக்கு. ஆனா அதுக்கு வந்து தான் சிங்கமா, புலியா அப்படின்னு கூட அதுக்கு தெரியாது. ஆனா மனிதனுக்கு வந்து தன்ன உணரக்கூடிய அறிவு இருக்கிறதால, அந்த சிறப்பு வந்து இறைநிலைய மனிதனுக்கு குடுத்திருக்கு. அப்ப மனிதனை படைத்த நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான். மனிதன் தன்னை உணரணும். இறைநிலைய வந்து அடையணும். அப்ப இந்த நோக்கத்த உணர்ந்து வாழ்றோமா? அப்படின்னு பார்த்தா, யோசிக்கத்தான் வேணும். ஏன்னா, இன்னைக்கு நாம எப்படி என்ன யோசிக்கிறோம், நம்மளோட வாழ்க்கை எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தா, நாம இன்னைக்கு இப்படி இருக்கோமே, நாளைக்கு என்ன பண்றது?
இத விட எப்படி சம்பாதிக்கிறது? அவங்கள விட எப்படி அடுத்த நிலைக்கு போறது? அப்படின்னு பொருள்வயப்பட்ட சிந்தனை, புலன்வயப்பட்ட சிந்தனை இருக்கும்போது, ஈகோவும் வந்து கூட சேர்ந்து வருது. இதெல்லாமே வந்து கருமையத்துல பதிவாகும்போது, காலம் காலமா வந்து மனிதன் செய்யற தவறு அப்படின்னால, அத வந்து என்னன்னா மாத்திக்கிறதுக்கு முடியல. இதுதான் வந்து சீன பழமொழியில வந்து சொல்லுவாங்க. ஒரு ப்ரோவர்ப் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, "சொர்க்கத்துக்கு வந்து செல்ல மலர்கள் தூவிய பாதை இருக்கு. அதில் யாரும் நடந்து செல்வதில்லை. நரகத்திற்கு வாசலே இல்லை. ஆனால் எல்லோரும் சுவர் ஏறி குதித்துக் கொண்டே இருக்கிறார்கள்." அப்படின்னு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, எல்லாருக்கும் இன்பமா வாழணும்னு தோணுது. ஆனா, அத தேர்ந்தெடுக்கிறதுல தான் வந்து தவறு நடக்குது. எது துன்பத்த தருதோ, அது வந்து இன்பம்னு நெனச்சுக்கிட்டே என்ன பண்றாங்கன்னா, அது பின்னாடியே போய் போய் துன்பத்த தேடிக்கிறாங்க அப்படின்னு அந்த இதுல வந்து சொல்றாங்க. அப்ப ஒரு சிற்பி என்ன பண்றாங்கன்னா, நம்மளோட மனமும் எப்படின்னா, இன்பம் நெனச்சு தான் என்ன பண்ணுது, துன்பத்த தேடி தேடி போகுது. ஒரு சிற்பி என்ன பண்றாரு அப்படின்னா, கற்கள வந்து செதுக்கி தெய்வீகமான சிலைகள உருவாக்குற வேலை வந்து அவருக்கு குடுக்கப்பட்டிருக்கு. ஒரு நாள் வந்து கற்கள செதுக்கும்போது வெயில் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. அப்ப அவர் மனம் வந்து என்ன நெனைக்குதுன்னா, இந்த சூரியன் நம்மள வெயில்ல போட்டு இப்படி வாட்டி வதைக்குதே, இவ்ளோ கஷ்டப்படுறோமே! நாம இந்த சூரியனா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நாம மத்தவங்கள வந்து இந்த மாதிரி வேல வாங்கலாமே அப்படின்னு நெனச்சுட்டு அவர் நெனைக்கிறாரு. சூரியனா இருந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறாரு. நெனச்ச உடனே இறைவன் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர வந்து சூரியனா மாத்திடுறாங்க. இப்ப அவன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆ ஏன்னா வந்து நம்ம வந்து நம்ம வெயில்ல அலைய வேணாம். மத்தவங்கள அலைய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கான். அப்ப அதோட வந்து நான் வந்து ரொம்ப உயர்ந்தவனா இருக்கேன். ஏன்னா எல்லாத்துக்கும் மேல நான் வந்து இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, அ கருமையான மேகங்கள் எல்லாமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த சூரியன மறைக்குது. அப்ப இவனுக்கு வந்து கவலை வருது. சூரியன மறைக்கிற ஒரு சக்தி கூட இருக்குதா? அப்ப இந்த மேகங்கள் வந்து நம்மள மறைக்குது அப்படின்னா, நம்ம சூரியனா இருந்து பயன் இல்ல. அதனால நம்ம மேகமா மாறணும் அப்படின்னு நினைக்கிறான். இறைவன் வந்து அவன வந்து மேகமா மாத்தியாச்சு. இப்ப அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். மேகமா வானத்துல வந்து உலா வந்துகிட்டு இருக்கான். ஏன் அப்படின்னா, உயர்ந்த இடத்துல இருந்து நகர்ந்து போய் எல்லாத்தையும் ரசிக்கிறான். அப்படி வரும்போது அவன வந்து என்ன பண்ணுது, அந்த கருமேகங்கள உயர்ந்த மலைகள் எல்லாமே வந்து தடுக்குது. அப்ப என்ன நினைக்கிறான்னா, மேகத்த விட கடுமையான மலைகள் இருக்கிறதால, நம்மளால அத தாண்டி போக முடியலையே! அப்ப நம்ம இந்த மலையாகத்தான் மாறணும் அப்படின்னு நினைக்கிறான். உடனே அவன் என்ன ஆகுறான் அப்படின்னா, பெரிய மலையா மாறிட்டான். இப்ப வானத்துக்கும் பூமிக்கும் இடையில நின்னு என்ன சொல்றான், என்ன நினைக்கிறான் அப்படின்னா, பெரிய மலையா நிக்கிறான். அவனுக்குள்ள வந்து என்னன்னா, இப்ப நான் வந்து இவ்ளோ உறுதியா இருக்கேன், இவ்ளோ கடினமா இருக்கேன். இனி எல்லாமே வந்து நான் இவ்ளோ பெரியவனா இருக்கிறதுனால, இவ்ளோ உயர்ந்து இருக்கிறதால, எல்லாமே வந்து எனக்கு கீழ தான் இருக்கு. அப்படின்னு என்ன பண்றான், கர்வத்தோட இருக்கான். அப்ப கீழ ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. பார்த்தா அந்த மலைய ஒரு சிற்பி வந்து உடைச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா, ஆஹா இந்த கடினமான மலைய கூட உடைக்கக்கூடிய ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, நான் அவனா மாறணும் அப்படின்னு நினைக்கிறான். அப்ப நினைச்ச உடனே அவன் என்ன பண்றான், அந்த சிற்பியா மாறி திரும்ப என்ன பண்றான், அந்த மலைய வந்து அ உடைச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இத போல தான் எப்படின்னா, த அ த மனம் வந்து என்ன செய்யுது அப்படின்னா, தவறு செய்யுது. ஆனா தவறு செய்யும்போது என்ன நினைக்குது அப்படின்னா, தவறு செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் நினைக்குது. அப்ப தவறு செய்யாத வழிய தேர்ந்தெடுக்கிறதும் அந்த மனம் தான். அப்ப எல்லாருக்குள்ளயும் என்ன ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா, இந்த மனசு வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. தவறு பண்ணிக்கிட்டே இருக்கு. அத வந்து சரி பண்ணணும். இந்த எண்ணத்த நிறுத்தணும். இது அடங்கினா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. ஆனா, மனச வந்து அடக்கினா அலையும், அறிய நினைத்தால் அடங்கும் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. அதனால மனத வந்து அடக்க முடியாது. பல நேரங்கள்ல நம்ம கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஏதாவது வேலைகள்லாம் நம்ம செஞ்சுகிட்டே இருப்போம். அப்படி செஞ்சுகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, செயல் ஒண்ணு இருக்கும். சிந்தனை வந்து வேற எங்கேயோ இருக்கும். 2மே வேறுபட்ட நிலையில இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம வந்து சமையல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் என்ன ஆகும் அப்படின்னா, மனசு வந்து சமையல்ல இருக்கும். அதுக்கப்புறம் உடனே வந்து செஞ்சுகிட்டு இருக்கும்போதே சமையல் செய்யும்போதே வந்து வேற எதையோ சிந்திக்கும். அதே மாரி கையில வந்து நம்ம பூ தொடுத்துட்டு இருப்போம். மனம் வந்து வேற எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கும். அப்ப மனம் வந்து எதுலயுமே வந்து லயமாகாம இருக்கு. இத வந்து ரமண மகரிஷி என்ன சொல்றாரு அப்படின்னா, மனம் வந்து எங்க நாசமாகுதோ, அங்கேயே வந்து மனம் வந்து லயமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரமண மகரிஷி வந்து மனோநாசம், மனோலயம் அப்படின்னு சொல்லுவாரு. இப்படித்தான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம். இத வந்து ஆனா நமக்கு நமக்கு தான் இந்த நிலையில இருக்கும். நம்ம தான் இந்த நிலையில இருக்கோம் அப்படின்னா, அருணகிரிநாதரும், பட்டினத்தாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தனக்கும் இந்த பிரச்சனை இருக்கிறதா வந்து சொல்றாங்க. அதாவது அவரோட பாடல்ல என்ன சொல்றாருன்னா, "கையொன்று செய்ய, விழியொன்று நாட, கருத்தொன்று எண்ண, பொய்யொன்று வஞ்சக, நாவொன்று பேச,
மெய்யொன்று சார செவியொன்று கேட்க விரும்பி யான் செய்கின்ற பூசை எவ்வாறு கொள்வாய் வினை தீர்த்தவனே அப்படின்னு அவர் வந்து கேக்குறாரு. இந்த பாடல்ல கேக்குறாரு. அதாவது இறைவனுக்கு பூஜை பண்ண அவர் வந்து இறைவனுக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைச்சுட்டு நான் என்ன பண்றேன் கடவுளை உணர்ந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா பூஜை பண்ணும்போது கை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மலர்கள் எல்லாம் எடுத்து போடுது. கண்ணும் காதும் என்ன பண்ணுதுன்னா, யார் வரா? யார் போறா? என்ன பேசிக்கிறாங்க? அப்படின்னு நினைக்குது. வாய் வந்து இறைவன் நாமத்த சொல்லிட்டு இருந்தாலும், மனசு வேற எதையோ சிந்திக்குது. இப்படி 5 புலன்களும் 5 வகையில தறிக்கெட்டு போகும்போது, "இறைவா, நான் செய்யற பூசைய நீ எப்படி ஏத்துக்குவ?" அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப பட்டினத்தாருக்கும் இந்த நிலைதான். பட்டினத்தாருக்கே இந்த நிலை அப்படின்னா, அப்ப நம்ப எந்த நிலையில இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்து யோசிக்கணும். அப்ப அதுக்கு தான் மகரிஷி என்ன சொல்றாங்கன்னா, மனதோட திறத்தையும் தரத்தையும் வந்து உயர்த்தணும். அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, அதுக்கு ப அகத்தவம் தான் அப்படின்னு மகான்கள் எல்லாருமே சொல்றாங்க. அதனால தான் வந்து தவம் பண்ணணும் அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்றாங்க. அவ்வை பாட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, தவம் செய்றவருக்கு ஒரு நாளும் அவம் இல்லை. ஏன்னா, இந்த மனச வந்து நம்ம கட்டுப்படுத்தணும். நம்மளோட ஆளுமைக்கு கொண்டு வரணும். அறிவு அங்க வந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னா, அதுக்கு தவம் பண்ணணுங்கிறத சொல்றத தான் அவ்வை பாட்டியும் தவம் செய்வாருக்கு தவம் செய்யுங்க. தவம் செய்வாருக்கு ஒரு நாளும் அவமில்லை. மனிதா நீ தவம் செய்தால் உனக்கு ஒரு துன்பமும் கிடையாதுன்னு உறுதியா சொல்றாங்க. உன் வினை கூட உன்னை வந்து பாதிக்காதுன்னு சொல்றாங்க. பாரதியார் என்ன சொல்றான்னா, "செய்க தவம், செய்க தவம், தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம்ன்னு" சொல்றாங்க. அப்ப எல்லாரும் தவம் செய்யுங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்ப மகரிஷி தவத்துக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, தவம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு நம்மளுடைய அருள் தந்தை, "தன்னை மறவாது வேறு ஒன்றும் நினையாது இருப்பதே தவம்" அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. உயிர் மீது மனம் வைத்து செய்யும் குண்டலினி யோக தீட்சைய தான் நாம வந்து தவம்னு நம்ம சொல்றோம். முந்தைய காலத்துலலாம் வந்து எப்படின்னா, தவம் பண்றதுக்கு 12 வருஷம் வந்து ஆகும். அதாவது எப்படின்னா, அஷ்டாங்க யோகத்துல அதுக்கு வந்து நெறைய விதிமுறைகள் எப்படின்னா, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், தாரணா, பிரத்யாகாரா, தியானம், சமாதி இப்படி ஒவ்வொரு மையத்திலயும் என்ன அப்படின்னா 2 வருஷங்கள கணக்கிட்டு தவம் வந்து பண்ணினாங்க. அது தவம் வந்து பண்ணினாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, சிலருக்கு வந்து தலபாரம், உடல் பிரச்சனை இதெல்லாம் வர்றதுனால, அந்த தவத்த வந்து தொடர முடியாம பாதியிலேயே வந்து நின்னு போயிடும். அப்ப இவ்ளோ பிரச்சனைகள் வந்து தவம் செய்யறதுக்கு தடையா இருந்தது. ஆனா, அதெல்லாத்தையும் வந்து மகரிஷி மாத்தி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, பைபாஸ் முறையில நமக்கு தீட்சை குடுத்து உயிர வந்து உணர்த்திட்டாங்க. நமக்கு அதே மாதிரி இறைநிலை தவமும், துரியாதீத தவத்தையும் குடுத்து, அந்த பிரம்மமும் நீயும் ஒண்ணு அப்படிங்கிறத வந்து விளக்கிட்டாங்க. அத வந்து பயிற்சி முறைகளா நமக்கு வந்து குடுத்தாங்க. இப்ப நாம தவம் செஞ்சோம் அப்படின்னா, வா எப்படின்னா நம்ம தவம் செய்யறதுனால வாழ்க்கையே சிறப்பா வந்து வாழ்றதுக்காக தான் நாம வந்து தவம் செய்றோம். அப்ப அதுக்கு எதுக்கு என்னன்னா, நமக்கு வந்து தவம் வந்து தேவைப்படுது. சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு தவம் வந்து தேவைப்படுது. ஆ அ இதுல வந்து இப்ப என்னன்னா, அதாவது எப்படின்னா, நம்ம வாழ்ற வாழ்க்கையே வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா பக்கத்துலயும் எங்க பார்த்தோம்னா, நமக்கு பிரச்சனையா தான் இருக்கு. இந்த இவரு ஒரு படத்துல வந்து வடிவேலு வந்து சொல்லுவாரு, "எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான்டா, ஏன்னா இவன் ரொம்ப நல்லவன்னு சொல்லிட்டாங்க" அப்படின்னு வடிவேலு படத்துல வந்து ஒரு டயலாக் ஒண்ணு வரும். அதுபோல எப்படின்னா, நம்ம வந்து தவம் செய்யணும் அப்படின்னு நம்ம நெனச்சா கூட, திரும்புற பக்கமெல்லாம் வந்து நமக்கு பிரச்சனையா இருக்கும்போது அமைதிங்கிறதே வந்து இல்ல. அப்ப 40, 50 வயசு வரைக்கும் நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா, வாழ்க்கையில பரபரன்னு ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால தான் அந்த காலத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, மகரிஷி வந்து இந்த அ மனிதனோட வாழ்க்கைய வந்து 4 பிரிவுகளா பிரிச்சாங்க. எப்படின்னா பிரம்மச்சரியம், இல்லறம், அப்புறம் வந்து அகத்தவம், தொண்டு அப்படின்னு சொல்லிட்டு 4 பிரிவுகளா பிரிச்சு என்னன்னா, பிரம்மச்சரியத்துல வந்து பிரம்மத்த உணர்றதுக்காக அந்த கல்வி வந்து அதுல குடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கப்புறம் அந்த பிரம்மச்சரிய வாழ்க்கை முடிஞ்ச உடனே இல்லறத்துல வந்து அவன் மனைவியோட சேர்ந்து குழந்தைகளோட இருந்து அவன் வந்து இல்லறத்துல அறம் செய்யணும். அதுக்கப்புறம் அந்த பொறுப்ப ஒரு வயது வரைக்கும் வந்து இல்லறத்துல வந்து அறம் செஞ்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பொறுப்புகளை எல்லாம் வந்து குழந்தைகிட்ட குடுத்து அந்த பொறுப்புகள ஒப்படைச்சுட்டு, அவன் வந்து அகத்தவம் பண்றதுக்கு கணவனும் மனைவியுமா வந்து கிளம்பிடுவாங்க. இப்படி அகத்தவம் பண்ணி என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இந்த சமுதாயத்துக்கு அவங்க தங்களோட பங்களிப்ப தொண்டா குடுத்தாங்க. இப்படி வந்து அந்த காலத்துல 4 வகையா பிரிச்சு, மனிதனோட வாழ்க்கை வந்து இருந்தது. அதனால தவம் போய் வெளியில காட்டுக்கு போய் தவம் பண்ணினாங்க, தொண்டு செஞ்சாங்க. ஆனா, இப்ப இருக்கிற வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 40, 50 வயசு வரைக்கும் நம்மளோட வாழ்க்கை வந்து பரபரன்னு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த உலகியல் வாழ்க்கைய நடத்துறதுக்கு நம்ம வந்து
உயிர் வாழணும். அதுக்கு நம்ம உழைக்கணும், சம்பாதிக்கணும், குடும்பத்த பார்க்கணும், குழந்தைங்களுக்கு எல்லாம் பெஸ்ட்டா குடுக்கணும். இப்படி நெறைய கமிட்மெண்ட்ஸ். அப்ப ட்ரெட்மில் மாதிரி நடக்கிற மாதிரி தான் நம்ம காலையிலருந்து நைட் வரைக்கும் வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம். எதையும் வந்து ரசிக்க முடியல. சுத்தி, சுத்தி பிரச்சனையா இருக்கு அப்படிங்கும்போது, அப்ப இந்த பிரச்சனை எங்க இருக்கோ, இருக்கிற இடத்துல தான் நாம வந்து தவம் செய்யணும். அப்பதான் வந்து என்னன்னா, இந்த மாரி தவம் செய்யும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட இந்த உலக வாழ்க்கையிலிருந்து நம்மளோட மனம் ஓடிக்கிட்டே இருக்கிற இந்த மனம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும்னா, தவம் செய்யும்போது மனதோட அலைச்சல் எல்லாம் குறைஞ்சு பீட்டாங்கிற அந்த 40ல இருக்கிற அந்த மன அலைச்சூழல், டெல்டாங்கிற அந்த 0 வரைக்கும் வந்து நம்மளால மனத வந்து தவம் செஞ்சு கொண்டு போக முடியும். அப்படி கொண்டு போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பேரறிவோட நாம வந்து இணையும்போது நமக்கு அந்த பேரின்பமும், பேரமைதியும் கிடைக்குது. இத வந்து அகத்தவத்தோட பெருமைகள் அப்படின்னு சொல்லிட்டு மகரிஷி வந்து ஒரு கவியில எப்படி சொல்றாங்கன்னா, "அகத்தவத்தால் ஐம்புலனை அடக்கி அறிவறிந்திடலாம். அகத்தவத்தால் அருகுண ஆளுமை பேரடைந்திடலாம். அகத்தவத்தால் இல்லறத்தை அன்பகமாய் ஆற்றிடலாம். அகத்தவத்தால் அனைத்துயிர்கள் அரும் நட்பை பெற்றிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். உலக வாழ்க்கையில நம்ம என்ன பண்ணாலுமே, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, தவம் செஞ்சு மனச இறைநிலை கிட்ட சரண்டர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு வந்து சொல்றாங்க. அப்ப இந்த அகத்தவத்தால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், உடலுக்கும் மனதுக்கும் என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, 9 தவங்களும் 9 ரத்தினங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல எந்த தவத்த நம்ம செஞ்சாலும் இறைநிலையோடு ஒன்றி மனம் வந்து இணைந்து விடும். மனதோட அலைச்சல் வந்து பீட்டால இருந்து 40-14க்கு கீழயும், ஆல்ஃபால ஆக்கினையில வந்து 13-18க்கு கீழயும், தீட்டான்கிறதுல துரியத்துல 7லிருந்து 4க்கும், டெல்டால 3லிருந்து 1க்கும் குறைஞ்சு மனம் வந்து 1க்கும் கீழ 0 ஸ்டேட்ல ஆதிக்கு சமமான நிலைக்கு போகும்போது, அது அந்த பிரம்மத்தோட இணையும்போது ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி. இந்த ஜீவாத்மா அந்த பரமாத்மாவோட போய் இணைஞ்சிடும். இது வந்து அகத்தவத்தால நமக்கு கிடைக்கக்கூடியது. அப்ப நாம இறைநிலையை உணரணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்ப அந்த உணர்வு எங்க கிடைக்குது அப்படின்னா, இந்த நமக்கு பேரு பேரியக்க மண்டலத்துல நம்ம வந்து இந்த சுத்த வெளியில நம்ம அந்த பிரம்மத்தோட இணையும்போது, நமக்கு அது கிடைக்குது. அந்த இறைநிலையை நாம உணர்றோம். அதே மாதிரி ஆணவம், கன்மம், மாயை அப்படின்னு இதனால வரக்கூடிய தான், தனதுங்கிற பொருள் பற்று, புலன் பற்று இதெல்லாம் விடுபட்டு அறிவு தன் விழிப்பு நிலையில வந்து பிறழாம இருக்கும். அதே மாதிரி முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வந்து சஞ்சிதமா நம்மகிட்ட இருக்கு. மூளையில நாம் செய்த செயலின் பதிவு எல்லாமே இருக்கும். அது வந்து பிராரப்தம். அதோட 2ம் சேர்ந்து நம்ம இனிமேல் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே ஆகாமிய கர்மம். அப்ப இந்த பாவப்பதிவுகள் எல்லாமே என்னன்னா, இதெல்லாமே அழிஞ்சிடும். அகத்தவம் செய்யும்போது. அதேபோல 3 காலங்களையும் கணிக்கக்கூடிய, அதாவது நிகழ்காலம், தற்காலம், எதிர்காலம் இந்த 3 காலங்களையும் கணிக்கக்கூடிய ஆற்றல் வந்து கிடைக்கும். நுண்மான் நுழைப்புலன் அறிவு இந்த அகத்தவத்தால நமக்கு கிடைக்கும். அதேபோல குருவினுடைய உயிர் கலப்பு நமக்கு உண்டாகும். எதிரிகளையும் வாழ்த்தக்கூடிய பக்குவம் வந்து மனதுக்கு இயல்பா வந்துரும். 6 தீய குணங்களும் நற்குணங்களா மாறும். புலன்கள் வழியே உயிராற்றல் செலவு செய்யும்போது, அத காத்துக் கொள்ளக்கூடிய விழிப்பு நிலை இந்த அகத்தவத்தால நமக்கு கிடைக்கும். 5ல் அளவு முறையிலும் சரி, எண்ணம், சொல், செயல்லயும் சரி ஒரு ஒழுங்கு ஏற்படும். செயலின் விளைவை துல்லியமா கணிக்கக்கூடிய அனுபவமும், ஆராய்ச்சியும் உண்டாகும். ஓர்மை, கூர்மை, சீர்மை, நேர்மை இதெல்லாம் உண்டாகும். எப்படின்னா, படிக்கிற குழந்தைங்களுக்கு இதெல்லாமே வந்து ஞாபகத்திறன் கூடும். எல்லாரும் தவம் செய்யும்போது இந்த நிலைய நம்ம அடையலாம். அப்ப தவம் செய்யறதால மூளையில வந்து செரட்டனின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது. இது என்ன எதனால அப்படின்னு பார்த்தோம்னா, இது சுரக்கும்போது சினம், கவலை அப்படிங்கிறத தவிர்க்க முடியும். முகவசியம், ஜெகவசியமும் உண்டாகும். இப்படி அகத்தவத்தால நாம அடையக்கூடிய பலன் வந்து அதிகம். நாம நெனச்சது நெனச்ச மாதிரி நடக்கும். நம்மளுடைய பணிய வந்து சிறப்பா செய்ய முடியும். நம்முடைய வினைகள வந்து போக்கிட்டு பிறவியின் நோக்கத்த அடைய நமக்கு அகத்தமம் ஒண்ணுதான் சிறந்த வழி. அப்ப நம்ம வாழ்ற இந்த வாழ்க்கை வந்து எப்படின்னா, நமக்கும் சரி, நம்மள சுற்றி இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த சமுதாயத்துக்கும் நன்மை தருவதா இருக்கணும். அப்ப "வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்துள் போற்றப்படும்" அப்படின்னு திருக்குறள்ல சொல்றார். இந்த மாதிரி ஒரு சிறப்பான வாழ்க்கைய நம்ம பிறவியின் நோக்கத்த உணர்ந்து, நாம வாழும்போது நமக்கும் சரி, நம்மை சார்ந்தவங்களுக்கும் சரி, நம்மளுடைய இந்த சமுதாயத்துக்கும் சரி, நாம தொண்டு செய்யும்போது, மனிதன் வந்து மாமனிதனாக, தெய்வமாகவே போற்றப்படுவான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப அந்த ஒரு இதுல மனமே அ முருகனின் மயில் வாகனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு இந்த மயில் வாகனம் அப்படிங்கிறது எப்படின்னா, முருகனுக்கு மயில் வாகனம் வந்து மனம் அப்படின்னு சொல்றா மாதிரி, இந்த மயில் வாகனம்ங்கிற ஒரு மனவளக்கலை வந்து நம்ம கையில கிடைச்சிருக்கும்போது, மகரிஷி குடுத்திருக்க இந்த உடற்பயிற்சி, காயக்கல்பம், அகத்தவம்
இதையெல்லாம் நம்ம முறையா செஞ்சு, ஒழுக்கம், கடமை, ஈகைப்படி குரு காட்டிய பாதையில வாழ்ந்து நாம வாழும்போது, நாம சிறப்பா அந்த வாழ்க்கைய வாழ முடியும். நம்மளுடைய சந்ததிகளையும் சரி, இந்த சமுதாயத்தையும் சரி சிறப்பா வாழ வைக்க முடியும். இப்படி அகத்தவத்தால அத்தனை பேறுகளும் பெற்று பெருவாழ்வு வாழலாம். அதுக்கு மனவளக்கலை வந்து மனவளக்கலை நமக்கு அதுக்கு ஒரு அ உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி, நமக்கு உறுதுணையா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த சிந்தனையை இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.